வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ, இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் பிளாக்ஸோட பார்ட் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. கைஸ், அதுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. சின்ன சம்பவம் இல்லை, ரொம்ப பெரிய சம்பவம். என்னென்னா, இப்போ இந்த வில்லேஜர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையனும் எதுக்குன்னு தெரியாமல் டக்குன்னு அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டால் நம்மள்கிட்ட நிறைய பவர்ஸ்லாம் கிடைக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அதை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10-15 யாரா அவன் கத்துனவன்? இவன் தானே. என்னது இது? எங்கேருந்து பபுள்லாம் வருது? சி கைஸ், என்ன மட்டமான வேலை பார்க்குது பாருங்க. வாங்க, நமக்கு இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயத்துக்காக நமக்கு இப்போ இது தேவைப்படுது. வாங்க, இதை வெட்டி நம்ம எடுத்துப்போம். கொஞ்சம் தேவைப்படுது கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், இது எடுக்க முடியல கைஸ். நான் என்ன தான் கைஸ் பண்ணுவேன்? வாட் கேன் ஐ டூ? சரி, நம்ம இங்கே போய் எடுத்து பார்ப்போம். நான் என்ன கைஸ் பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டுலேருந்து இதை மறுபடியும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் பயமாயிடுச்சு எனக்கு. ஒருவேளை கையால் உடைக்கக்கூடாதோ? ஃபஸ்ட்டில் கையால் தானே உடைப்போம். கைஸ், எனக்கு இப்போ தான் கைஸ் என்னன்னே புரியுது. நம்ம எதுக்கு கைஸ் செஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம்? நமக்கு இப்படி ஏதாவது ஒரு இக்கட்டான நம்ம இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தானே கைஸ் நம்ம வச்சுருக்கோம். அதுதாங்க இப்போ நடந்திருக்கு, வேறு ஒன்றும் நடக்கலை. இதை ஒன்று இங்கே வச்சுப்போம். இந்த கோபிள் ஸ்டோன் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே வச்சுருவோம். அதையும் ஷவலையும் இங்கே வச்சுப்போம், இதையும் இங்கே வச்சுப்போம். எதுக்கெல்லாம் நம்ம இது வரையும் யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். போங்கடா நீங்களும். எதுவும் எடுக்க முடியாது கைஸ். இதை வச்சுப்போம். இதையும் ஓஹோ, இதுமா இது என்னது? என்னமோன்னு இருக்குது, வச்சுப்போம். இதை வச்சுக்கிட்டு நம்ம செஸ்ட்டில் வச்சுட்டோமா, இப்போ போய் எடுப்போம் கைஸ். நம்ம ஆல்ரெடி இது பண்ணதெல்லாம் இப்போ பாருங்கள், இங்கே தான் நம்ம வெட்டணும். இப்போ இல்லைன்னா சரி கடுப்பாயிடுவேன் நான். பாருங்கள் இருக்கா, பாருங்கள் வருது பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, அதோ தெரிகிறதா ஒரு ஓட்டை மூடி வைத்த மாதிரி அந்த இடத்துக்கு தான் போகிறோம் கைஸ். அடிக்கிறாங்க கைஸ், ஒருத்தர் அடிக்கிறாங்க கைஸ். அப்போ அந்த இதான் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை இப்போ தெரியாமல் அது மேலே ஒரு கை பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்த கேம் ஆஃப்லைனில் விளையாண்டேன் கைஸ். அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல ஒரு மைனிங் ஸ்பாட்டை ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல நடந்து தான் கைஸ் ஒருத்தவங்க அடிக்க ஆரம்பிச்சு. ஐயோ கிரீப்பர்! கைஸ், என்ன கைஸ் இது? என்ன இந்த பார்க்கில் விளையாடவே விட மாட்டாங்க. ஐயோ, தூங்கி எந்திச்சு காலைல வருவோம். தூங்குடா தூங்குடா. இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட வேலை பண்ணலான் இருந்தாங்க கைஸ். ஒன்றுமே பண்ண விட மாட்டானுங்க நீ. அங்கே பாருங்கள், 5 இடம் இருக்கு. மாடாது, அது என்னன்னு தெரியல. சரி, அந்த சாமி சலையாத வரையும் நமக்கு ஓகே. ஐயோ நம்ம நான் என்ன தான் பண்ணணும் உங்களுக்கு தான்.
பண்ண உங்களுக்கு? இங்கே பாருங்கள் கைஸ், என்னை சாவடிச்சு என்னென்னமோ பண்ணிட்டாங்க கைஸ். அந்த சமயத்தில் நான் என்ன கைஸ் பாவம் பண்ணேன் உங்களுக்கு? நான் ஏதாவது க்ரீப்பரை கொன்னனா? இல்லை சாம்பியை தான் கொன்னனா? எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. சிட், இப்படி இறங்குற ஒரு க்ரீப்பர். என்னத்த சொல்கிறது? பாருங்க க்ரீப்பர். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஆரம்பத்துலேயே ஒரு ப்ரெட்டு செஞ்சு தூங்கணும் பார்த்தீங்களா? அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் நம்ம தூங்காமல் இருந்தோன்னு வைங்க, இந்நேரத்துக்கு நம்ம கதை கந்தல். நிஜமாக சொல்கிறேன், நம்ம கதை அப்போ கந்தலாக இருக்கும். வச்சா இப்போ ஸ்டிக்ஸ் பண்ண முடியாது. சுச்சோ, சரி இதோட பண்ணிக்கிட்டு ஸ்டிக்ஸ் ஏகப்பட்டது பண்ணிக்கிட்டு டார்ச் ஏகப்பட்டதை பண்ணணும். நம்மள்கிட்ட டார்ச் எவ்வளோ இருக்குன்னு இன்வென்ட்ரியில் போய் பார்த்து, படம் 32 இருக்குது. என்னடா நீங்கள் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டார்ச் எடுத்து இங்கே ஒன்று வைக்கணும் கைஸ். டார்ச் எடுறா. கோபிள் ஸ்டோன். என்னது கோபிள் ஸ்டோன்? இல்லையா, கோபிள் ஸ்டோன் எடுறா. கோபிள் ஸ்டோன் எடுத்து இங்கே ஒன்று வச்சுக்கிட்டு வேணாம், நம்ம இன்னொரு லேயர் தோண்டிடுவோம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுன்ற பிளானை சொல்கிறேன். என்னன்னா, என்னோடய பிளான் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்டு வீடு கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் இப்போ நம்ம எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். அண்டர் கிரவுண்டு வீடு ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம அந்த வீடியோ நம்பிட்டு இருக்க முடியாது. அதனால தான் அப்போ நான் அந்த வீடியோவும் சேர்த்து ஆட் பண்ணி விட்றேன். அவனை எப்படிலாம் அடித்தான் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எந்திரிக்கவே விடல அவன் எப்படிலாம் அடித்தாங்கிறத நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் எப்போ அனுப்புகிறீங்களோ அதுக்கு அடுத்த பாட்டிலே கண்டிப்பாக போட்டு விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் என்னமோ அசம்பாவிதம் நடக்க போகிற மாதிரியே தோணுது. ஆனால் என்னென்னு தான் ஒன்றும் புரியல. ஒரு வேளை இதை உடச்சோன்னே ஓட்டை அது வழியாக சாம்பி உள்ளே வந்துடுமோ? இல்லை, ஓட்டையும் வரலை. சரி, நம்ம இந்த கல்லெல்லாம் எடுத்துப்போம். கைஸ், என்னமோ இருக்குது. ஷீட்டு கோல் கிடைக்குன்னு பார்த்தா, அதுக்கு அடியில் கோல் கிடைக்குன்னு பார்த்தா வேறு என்னமோ கொடுத்துருக்காங்க கைஸ். சரி, இது நம்ம எதுக்கோ வச்சுப்போம். அதை நம்ம இதை வச்சுக்கிட்டு இதை எதுக்கோ மூடிடுவோம். இதை மூடிடுவோம், சும்மா டிஃப்ரென்ஷியேட்டுக்காக இருக்கட்டும். ஐயோ ஐயோ, இப்போ இது எல்லாத்தையும் இப்போ வெட்டணுமா? இல்லை, ஐயோ, எனக்கு அந்த அடி வாங்கினதில் இன்னும் மறக்க முடியல கைஸ். அப்படி அடி வாங்கினா நான் அடி வாங்கினேன் கைஸ். என்னால் அதை மட்டும் மறக்கவே முடியாது கைஸ். என்ன பண்ணாலும் மறக்க முடியாது. அப்படி பண்ணி விட்டுருச்சு. அவன் யாருன்னு தெரில, எப்படி வந்தானும் தெரில. ஒரு அடி போட்டுக்கிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். விட்டவே இல்லை, கேப்பும் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா கைஸ், என்னைய புலம்பு விட்டான் கைஸ். இப்போ நம்ம இதை பண்ணிவிட்டு என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்க. அது என்னன்னா, இதுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு கீழ் வழி கனெக்ட் வைக்க போகிறேன். அப்புறம் நம்ம எதுக்குமே மேலே போக தேவையே இல்லை. ஹைடிங் இந்த அண்டர் கிரவுண்ட், ஜாம்பிஸும் வராது, ஒன்றும் வராது. ஓகே, இதுதான் கைஸ் நம்ம பிளான். அதுக்கு நம்ம இப்போ எல்லாத்தையும் சமப்படுத்திக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் பண்ணலை. இந்த இடத்துல சும்மா ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணுறதுக்காக தான் ஒரு இதை போட்டு வச்சுருக்கோம், ஹோலு.
ஐ திங்க் இப்போ நம்மளோட இது உடைய போகுது. உடஞ்சிருச்சு பாருங்கள், சொன்னோடனே உடஞ்சிருச்சு. இதுக்கு தான் ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எட்ரா, ஐயோ என்ன கைஸ் பண்ணுவோம் இவனை வச்சுக்கிட்டு. சரி இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரூமை கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு ரூமை கட்டிக்கிட்டு ஆஹா அந்த சைடு ஓட்டையா, இப்போ நம்ம இந்த சைடு தான் பண்ணணும். சரி நம்ம இந்த சைடு போய் இதை மூட்டை வந்துடுவோம். நம்ம மூடிடுவோம். இதில் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா வெறும் கல் மட்டும் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த கல்லை வச்சு உடச்சிக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள் ஒன்று ஒன்றா போயிடுச்சு கைஸ். இப்போ எதுவும் உடைய போகுது. சரி நம்ம இங்கேயே செஞ்சுக்கலாம். நம்மள்ட்ட ஒரு கிராஃப்டிங் பாக்ஸும் இருக்குது, கல்லும் நிறைய இருக்குது, செஞ்சுக்கலாம். ஐ திங்க் இப்போ உடைய போகுது. உடஞ்சிருச்சு. அடுத்தது எடுங்க, இது ஃபுல்லாக இருக்குது. கைஸ் ரொம்ப கடுப்பேற்றுறான். என்ன தான் பண்ணுவேன் இப்போ? வாடா வாடா வாடா. என்னது இது? இவ்வளோது ரூமுக்கு பார்த்தோம்னு நினைக்கிறீங்க? பத்தவே பத்தாது. இதை விட பெருசாக ரூம் வச்சு நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லை கைஸ். என்னமோ நடக்குது, என்னமோ ஒரு சத்தம் வந்துச்சு. என்னது இது? எவனும் வரக்கூடாது. சரி வாங்க நம்ம இது இங்கே கீழே வந்துட்டேன். லே ஒழுங்காயிடுறா கைஸ். நம்ம இங்கேருந்து இந்த இடத்த ஃபுல்லாக மூடிடணும் கைஸ். அவ்வளோதான், இதுக்கப்புறம் யாரும் இங்கே வரக்கூடாது. என்ன தான் சத்தம் கேட்டாலும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அவங்களால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளாம் எப்போ இதை போட்டு வெளில போகிறோமோ அப்போ தான், ஓட்டையை போட்டு வெளில போகிறோமோ அப்போ தான். நம்ம எதுக்கோ வெளில போகும்போது பெட்டை போட்டு தூங்கிட்டு வெளில போயிடுவோம். நம்மள்ட்ட 3 உள்ளி இருக்குது, அதனால் நம்ம அதை வச்சு தூங்கிட்டே போயிடுவோம். ஏன்னா நம்ம ராத்திரி நேரம் ஆடுறது தெரியாது, ஒன்றும் தெரியாது. கரெக்டாக சாம்பி வரும், போய் என்ட்ரி கொடுப்போம், அடி வாங்கிட்டு உள்ளே வரும். அந்த சாம்பிஸும் உள்ளே வரும், மறுபடியும் சாகும். இது ஏன் இந்த வேலை ஏன்? அதனால நம்ம இப்போ இங்கே வந்து இவ்வளோதான் நம்ம வீடு. வாங்க ஏறா கைஸ். இந்த இடத்துல இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம எந்த இடத்துல ஓட்டை போட்டால் இப்போ வந்து நம்ம போக முடியுதோ, நம்ம அந்த முடிவை மாற்றிக்க வேணாம். நம்ம வந்து பெட்டு செஞ்சுக்கிட்டே போவோம். நம்மள்ட்ட 3 உள்ளி இருக்கா இப்போ கைஸ். போங்க கைஸ், உள்ளேயும் இது வச்சுருந்தேன் கைஸ். உங்களை நம்பி தான் வெளில போகிறேன். எப்பா கைஸ் என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ தோண்டிகிட்டு இருந்தேன்னா டக்குன்ட்டு ஒரு ஜாம்பி கைஸ். அதுவும் ஆர்மர்லாம் போட்டுக்கிட்டு, அதனால அது ஒன்றுமே பண்ண முடியல. வேறு வழியே இல்லாமல் அதை அடித்து கொன்னுட்டு இங்கே நான் வந்திருக்கேன்.
அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வர இடத்துக்கும் அதுக்கும் ஒரு இது டன்னல் போட்டாச்சு. இப்போ நம்ம தோணுன இடத்துக்கு நம்ம வீடு வழியாகவே வந்துடலாம். நான் வந்த இடம் தான் அது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து அதில் பீதி ஆகிடுச்சு கைஸ். அவன் என்னன்னா விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். என்னைய 2 தடவை அடித்து ரீஸ்பான் ஆகி 3ஆவது தடவை தான் கைஸ் நான் இப்போ வந்திருக்கேனே. என்னைய அவ்வளோ அடி கைஸ். எல்லாருக்கும் ஒரே இதாகிடுச்சு. என்னைய பார்த்தா ஒரு பயமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு கைஸ். முன்னெல்லாம் நான்லாம் விளையாண்டேன்னா என்னை பார்த்து சாமிலாம் என்கிட்ட கிட்டக்க கூட வராது கைஸ். இப்போ என்ன ஆனால் என் கை இன்னும் வரையும் ஜெர்க்காகுது கைஸ். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட அந்த என்னது சிட்டிங் பிளேஸு. இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம், இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட ஒன்றுன்னு காட்டுறேன். இதுக்குள்ளே போயிட்டு இங்கே அது இதோ இருக்கா, எங்கே அது ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும் கைஸ். இதா பாருங்க, இது செய்கிறதுக்கு நான் கோவில் சந்தனா மட்டும் எக்ஸ்ட்ரா ஏகப்பட்டது இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சோஃபா போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இப்போ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் தப்பாயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி பார்த்தோன்னா இப்படி இங்கே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பார்த்தா அப்படி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஆனால் நம்ம இப்படி கோலத்தனமாக இருக்கிறது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. இப்போலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இது ரொம்ப தப்பு. பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி இன்னும் நான் செஞ்சு அது படிக்கட்டு கைஸ். ஆக்சுவலாக அதை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நம்மள்கிட்ட ஏகப்பட்டது செஞ்சுக்கிறோம். செஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டோனை உடச்சிட்டு இதை வச்சுருவோம் கைஸ். இது வேற இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேருந்து பண்ணலாம். சரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கேருந்து தோண்டுவோம். என்னடா நீங்கள் இப்படிதான்டா பார்த்து போடுறேன். கரெக்டாக இப்போ இங்கே வரும். இந்த பக்கம் பார்த்து போட்டால் இந்த சைடு வருது கைஸ். நான் என்ன தான் பண்ணுவேன். இப்போ வந்துருச்சா, இன்னொன்று தோண்டிடுவோம். இந்த சைடு தோண்டி, இந்த சைடு இன்னொன்று தோண்டி, இன்னொன்று வச்சுட்டு இங்கேயும் இன்னொன்று தோண்டி, இதையும் தோண்டி, இதையும் ஒன்று தோண்டி, இங்கே ஒன்று வச்சுட்டோம்னு வைங்க. இந்த இடம் உடச்சி விட்டோம்னா ஒரு அழகான வழி ரெடி. அழகான வழி கைஸ். ஒன்றுமே இல்லை, ஈஸியாக கட்டிட்டோம். ஆனால் என்ன, இடையில கொஞ்சம் ஜாம்பிஸாக நம்மள்கிட்ட வேலையை காட்டிடுச்சிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நம்ம இந்த இடத்துல டார்ச் போட்டுப்போமா, வேணாம், டன்னல் தானே. நம்ம பார்த்தீங்களா அழகாக இறங்கி வரலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் செஸ்ட்டில் உள்ள ஒரு தேவையான பொருளை போய் எடுத்துகிட்டு வரணும். என்னென்னா அதை வச்சாதான் நம்ம இங்கே வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. நான் பாருங்கள், இதுதான் சேஃப்டி மெஷர்ஸு. இந்த மாதிரி கதவுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா சாம்பிஸாலாம் வர முடியாது. என்ன தான் பண்ணாலும் வர முடியாது கைஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இதோ இந்த கதவு தேவை.
அடிச்சு வேறு ஒன்றும் தேவையில்ல. இப்போ நம்ம என்ன டெஸ்ட்டை விட்டுட்டான் கைஸ். ஐ திங்க் நைட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆடு கைஸ். உப்பு பாடாத விஷயத்துக்கெல்லாமா நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்திருக்கோம். கைஸ் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு. கைஸ் அது கண்டிப்பாக சாம்பிஸோட குரல் தான். இப்போ அது மட்டும் வந்துச்சுன்னா நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதாகிடும். அப்புறம் நம்மளும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அதால் இதுக்கப்புறம் உள்ளே வர முடியாது. என்னென்னா நான் கதவை அங்கேயே லாக் பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு பயம் பீதி இருக்குது கைஸ். படித்த அடி இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னைய வச்சு செஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஆனால் அதனால தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவோட எண்டு வரையும் கொஞ்சம் காத்துருங்க. ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு விஷயம் காத்திருக்கு. என்னென்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை தொட்டு இந்த 3 உள்ளே வச்சு பெட்டு செய்ய போகிறோம். நம்மள்ட்ட உட்டன் பிளாங்க்ஸ் இல்லையா? ஐயோ கைஸ், என்ன கைஸ் ஒன்றுனா சொல்கிறானுங்க. வாங்க நம்ம டனலுக்கு போய் எடுத்துப்போம். சரி கைஸ், நம்ம இப்போ இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த பிளாக் பஸ்டரான விஷயத்தை செய்வோமா? வாங்க கைஸ், நான் செய்ய போகிறேன். அது என்னன்னா 3 சாம்பியை அடித்து விரட்டுறது. பெட் இஸ் டூ ஃபார் அவே. அப்படின்னா நைட் ஆகலை. நைட் ஆகிடுச்சா? இல்லை, நைட் ஆகலை. என்னன்னா இப்போ நம்ம 3 சாம்பியை வெளுத்து கட்ட போகிறோம். எப்படின்னா ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க அப்படின்னு கத்துங்க. அந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோம் இப்போ. ஆனால் இப்போன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு சாம்பி கண்ணில் படாது. ஆனால் இதுவே நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லாதப்ப அதான் ஒன்றுமே இல்லாதப்ப கரெக்டாக வருங்க. ஒன்றுமே இருக்காது நம்மள்ட்ட. அப்போ அந்த சமயத்தில் வருங்க. அப்புறம் நம்ம நைட்டு நேரத்தில் வந்தோன்னா வருங்க கைஸ். இதுங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை எனக்கு. ஆனால் நான் இப்போ செஞ்சது ரொம்ப தப்பு தான். நோ, நான் என்ன காரியம் செய்து விட்டேன். அந்த இடத்துல இந்த பிகு உள்ளே வந்துடும் கைஸ். அதனால் நம்ம இதை மூடிட்டே போயிடலாம். அடப்பாங்கடா. ஒரு உட்டை வெட்ட விட்றீங்களா? நான் என்ன வந்தேன்னு தெரியாமல் வந்த இடத்த மூடிட்டு போயிட்டுருக்கேன். போங்கடா நீங்களும் உங்களை எதுக்கும். ஐயோ, இந்த கேம் விளையாடி காலப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சமாக நைட் ஆகிட்டு வருது. இந்த சைடை பார்த்தீங்கன்னா நைட் ஆகிறது தெரியும். ஒரே ஒரு உட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ தேவைப்படுது. ஒரே ஒரு உட்டு. ஏக் வுட். ஆனால் நம்ம எதுக்கோ 2 வுட்டில் எடுத்துக்கலாம். என்னடா எடுத்தீங்களா? எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கோ வந்துடுங்க. சரி, 2 இடத்துக்கு போவோம். அப்புறம் வந்துட்டு என்னடா இன்னொரு தேவைங்கிறீங்க அப்படின்ட்டு பண்ணாமல் 2 எடுத்துப்போம். அடாவா பாக்கிங்க. முன்னாடியே நம்ம இது பண்ணுவோம். இதை நம்ம எடுத்துருவோங்க. இதை எடுத்துட்டு இதையும் எடுத்துட்டு இதை எடுத்துட்டு now we what want to do with this is
இந்த இடத்துல ஒன்று போட்டுட்டு இதில் ஏறுற மாதிரி ஒன்று இந்த இடத்துல உடச்சி விட்டுக்கணும். அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல நம்ம ஏறி ஏறி இறங்கிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு தடவைக்கும் உடச்சி வந்துக்கிட்டு இருந்தேன். அதனால் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம போயிட்டு ஏய் இந்த இடம் இருக்குது, இங்கேடா சுத்தாதரா கைஸ். உட்டு தானே வச்சு அதை செய்ய முடியும். டக்குன்னு நம்ம போய் இப்போ இது பண்ணணும். இதை வச்சு இதை பண்ணிக்கிட்டு மறுபடியும் இது உள்ளே போய் இதையும் உள்ளேயும் வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் ஒரு பெட்டை பண்ண போகிறோம். ஒரு பெட்டை பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் கைஸ் தெரியும். என்னத்த சொல்ல. இப்போ இது வராது. இப்போ இதை எடுத்து இங்கே வச்சு ஒரு பெட்டு சாலாவை உருவாக்கிடுவோம். ஒரு பெட்டு சாலா உருவாக்கி இந்த இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படும்? இதோ இருக்குது. செஞ்சுக்கிட்டு இங்கே நமக்கு தேவையான எல்லாத்தையும், தட் மீன்ஸ் எல்லா அடிப்படை வசதிகள் செஞ்சுப்போம். இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் டைமண்ட். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்டோட வேட்டையை தான் கைஸ் பார்க்க போகிறீங்க. அடுத்த இதிலிருந்து டைமண்ட் வேட்டை ஆரம்பிக்க போகுது.